இருக்குன்னு சொல்லிப்பாரு. ஏய் உதந்திக்கா கிருத்திகா அண்ணி இங்கே பாருங்க. ஹாய் வீடியோ எடுக்க ஹாய் சொல்லுங்க. பட்டு குட்டி தங்கம். சரி வாங்க அப்படியே போய் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரே பண்ணுறவங்களுக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அப்படியே போகும். இதில் வந்து எதுலேயுமே நான் வாய்ஸ் உள்ளே போன இது வாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலை. ஏன் ரிமூவ் பண்ணல அப்படின்னா சரி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ரிமூவ் பண்ணலாம். பார்த்தீங்களா உள்ளே பார்த்தீங்களா உள்ளே வந்துட்டு இந்த ரைட்டு. சுதீக்ஷா எங்கே இருக்குதா பூ எடுத்த? அங்கேருந்து எடுத்தியா? சாமிக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடாது. இங்கே வாருங்க, இங்கே வியூ எப்படி இருக்குது, அந்த மேலே கூம்பு மாதிரி இருக்குல்ல அதுவும் இருக்கும் போல். சரி ஓகே நம்ம கும்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சாமி இருந்தது அதையும் கும்பிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இந்த சாமி கும்பிட்டு பாருங்க. அவள் போகலாங்களா, வெளியில் போகலாங்களா, வெளில போய் தேர் பார்க்க போகலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே பாருங்க வியூ. ஃபைனலாக பே பண்ணிவிட்டு இங்கே பாவம் பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டு வாங்க வெளியில் போகலாம். அப்படி வெளியில் போயிட்டு வெளில போன உடனே வந்தால் சுக்கு காஃபி கிடச்சிது. அடுத்தது சரி சுக்கு காஃபி வெளியில் பார்த்துட்டு அங்கே ஃபுல்லாக அங்கே சர்ச்சை பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதோட லைட். ஏங்க இங்கே பாருங்கள் காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்கிறான் கிடச்சிருப்பாங்க மனசில். சரி சொல்லிட்டு அடுத்தது அதில் அப்படியே பாடுறா இங்கே ஹார்ட்டி வியூவு உதவிக்கா நெக்ஸ்ட் இயர் விடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உட்காந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டெல்லாம் பாருங்க. எங்கள் வாங்க நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா நானே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஃபோட்டோ பாப்பா கூடலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூடலாம் இருக்க மாட்டேன். என் சின்ன பொண்ணு எங்கே பார்த்தாலும் ஹார்ட்டின்னு விடணும். சரி ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அண்ணா அண்ணி கிருஷிகா நாங்கள் எல்லோரும் இங்கே பாருங்கள். 100 room 80s இவங்கெல்லாம் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேக் கொடுத்துட்டு சரி நாங்கள் வெளியில் வந்து என்ன கடை இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப கருக்கலாக இருந்துச்சு. பாப்பாங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தால் மழை வரப்போ சுதீக்ஷா என்ன பண்ணுற? இங்கே வந்து அல்வா கடை இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது ஃபேமஸான ஈசல் கடை உயிரோடு இருக்கும். அதை வந்து ஒரு படியில் விற்பாங்க. அது எப்படி யாருக்கு பிடிக்கும் என்னன்னு தெரியல. அதில் ஆனால் பொறி போட்டு சாப்பிடுவாங்களாம். அதுதான் வந்து இந்த தேரில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அது இன்னொன்று வெண்பன்றி இறைச்சி சூடான இட்லியும் வறுவலும் கிடைக்கும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கெல்லாம் இருக்கும். போன வருஷம் வந்தப்போ நான் இங்கே தான் பார்த்தேன். ஆனால் இங்கே பாருங்க பாட்டு உயிரோட ஈசல் அதையும் படிக்கிறேன். அடுத்தது சரி அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து கீ செயின் கண்ணாடி பாசி வளையல் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அப்படியே ஃபீல் பண்ணுறோம். எவ்வளோ ஷாப்ஸ் பார்த்து வெறுத்து போன மாதிரி பொட்டு பாசி நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி பாப்பாங்கிட்ட நிறையா பாசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டாய்ஸ் இருந்தது. லெஃப்ட்டு சைடு பார்த்தோம்னா ஃபுட் கடையெல்லாம் இருந்துச்சு. ஃபுட் கடையா இந்த சைடு ஃபுல்லாக வெஜ்ஜு ஃபுட் கடைவா ஃபால்ஸ் எல்லாம் அழகாக வீட்டுக்கு இருக்கிற டெக்கரேஷன் சைடு. இங்கே வந்து பஜ்ஜி இந்த சைடு பார்த்தோம்னா ரெண்டுமே வெஜ்ஜு ஹோட்டல் தான். இட்லி பூரி அப்புறம் இன்னொன்று தோசை இது 3 ஐட்டம் தான் இருக்குது. அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அம்மா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி பாக்கி ஒன்று சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். 3D இமேஜஸ் நல்லா இருக்குதுங்க. இவங்க வந்து இன்னும் வந்து வச்சுருந்தாங்க நிறைய. நம்ம வந்து சடனாக வந்து ஃப்ரேம் கொண்டு போட்டுருக்காங்க. இன்றைக்கி யாராவது இந்த வீடியோஸ் கற்றுட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கணும். வியூஸ் பார்த்தோம்னா இந்த சைடு சுற்றி காமிச்சு சரி சாப்பிட்றதுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனோடனே இந்த உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங்கோலாம் வச்சுருந்தாங்க. அது சரி 2 வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா வாங்கலாம். அதுக்குள்ளே எது கத்திட்டு இருக்கேன் பீஃபு சிக்கன் சொல்லிட்டு வாங்க ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே அப்பா அண்ணா பாவா 3 பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போடுங்க ஒன்று போடாமல் ஒன்று போட்டு ஸ்ப்ரிங் ரோலு ஸ்ப்ரிங் ரோல்
வீட்டில் உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. கடையில் வந்தால் காணாத கண்டது மாதிரி 2 சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்ப்ரிங் ரோல் வந்து 50 ரூபா. 2 ஸ்ப்ரிங் ரோல் வாங்கினேங்க 100 ரூபா ஆச்சு. என்ன பண்ணுறது, வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வெளியில் செய்கிறதா நல்லா இருக்கும் போல, அதான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடம்பம். எங்கேவா ஸ்ப்ரிங் ரோலை காட்டு சுஷா. ஸ்ப்ரிங் ரோல் வெள்ளிக்கா கிட்ட வந்து சுஷா கிட்ட வந்து நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஃபுல்லாக அவங்ககிட்ட கொடுக்கல. அடுத்தது வந்து சரி நாங்கள் எதாவது பண்ணலாம். வா அப்பளம் கிடைக்கும். அப்பளம் டெல்லி அப்பளம் எத்தனை பேர் பிடிக்கும். டெல்லி அப்பளம் எந்த தேர்தலாம் டெல்லி அப்பளம் சாப்பிடாமல் வரவே மாட்டோம். நாமக்கல்ல நிறைய பேர் திருச்சி வாங்குற இடம் தராங்க. அது ஃபைனலாக நாங்கள் வந்தது இந்த சந்தை